அனைவருக்கும் வணக்கம். கத்தார் நாட்டுடைய எல்என்ஜி கிணறு இருக்குது இல்லையா, அந்த கிணற்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது நண்பர்களே. அது அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு நமக்கு எல்என்ஜி விலை ஏற்றிடும் அப்படிங்கிறாங்க. இந்த தாக்குதல் நடந்த உடனேயே நேற்றைய தினம் யூரோப்லாம் எல்என்ஜி விலை பாதிக்கு பாதி ஏறிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த எல்என்ஜி தாக்குதல் இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கும் மிகவும் ஆபத்தை விளைவிச்சிருக்குது. அந்த எல்என்ஜி தாக்குதலை பற்றி பார்க்கலாம். அது ஏன் இவ்வளவு மோசமானதாக கருதப்படுது? ஈரான் இதை செஞ்சிருக்குதுன்னா ஈரானுக்கு இதில் ஏதேனும் பலன் உண்டா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே. முதல் செய்தியாக இதை பார்ப்போம். இரண்டாவது செய்தியாக நாம் எதை பார்க்கணும் அப்படின்னா, அமெரிக்கா நேட்டோ நாடுகளையும் ஜப்பான் ஆஸ்திரேலியாவையெல்லாம் நீங்கள் போர்க்கப்பல் அனுப்புங்க, ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டுக்கு நாம் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த சில நாட்களாகவே கேட்டது இல்லையா. அதுக்கு ஆஸ்திரேலியா, ஜப்பானு, நேட்டோ நாடுகள்லாம் முதல்ல முடியாதுன்ட்டாங்க இல்லையா. அதுக்கு பிறகு கடந்த 2 நாட்களாக ட்ரம்ப் பயங்கரமாக மிரட்ட ஆரம்பித்தார் இந்த நேட்டோ நாடுகளையும் ஜப்பானையும் ஆஸ்திரேலியாவையெல்லாம். அதற்கு பிறகு இன்றைக்கு அதிகாலையில் இந்த நாடுகள்லாம் கூட்டாக சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் தாங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை பாதுகாப்பதற்கு தாங்களும் ஒத்துழைக்கிறோம், அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்க மிரட்டலுக்கு அடிபணிஞ்சிருக்குது நேட்டோ நாடுகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 2 முக்கியமான செய்திகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்காக நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்று ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையே போர் நடக்குது இல்லையா. இதில் பயங்கர அதிர்ச்சி தரும் சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. ஒரு தாக்குதல் தான் அது. அது என்னன்னா, ஈரான் கத்தாருடைய ரஸ் லஃபான் அப்படிங்கிற எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அதனுடைய கிணறு மற்றும் கிடங்குகள் இருக்கிற இடத்தின் மீது ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. அது உலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு உலகத்துடைய மொத்த எல்என்ஜி சப்ளை இருக்குது இல்லையா, அதாவது மொத்தமாக எல்லா நாடுகள்லையும் கிடைக்கிற எல்என்ஜி இருக்குது இல்லையா, அந்த எல்என்ஜி சப்ளையில் கிட்டத்தட்ட 25% இங்கே கத்தாரில் தான் வந்துகிட்டு இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. இந்த ரஸ் லஃபான் எல்என்ஜி கிணறு அப்படிங்கிறது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா, ஈரானுக்கும் கத்தாருக்கும் நடுவில் இருக்கிற அந்த கடல் பகுதியில் நடுவில் இருக்குது நண்பர்களே. கடலுக்குள்ள அது ஒரு பெரிய கேஸ் படுகை. அந்த படுகையை இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஈரானும் கத்தாரும் ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடலில் நடுவில் ஒரு கோடு போட்ட மாதிரி, அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் கத்தார் இந்த எல்என்ஜி கேஸை எடுக்குது. அதை அங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கும் பக்கத்தில் ஏற்பாடுகள்லாம் செய்து அந்த எல்என்ஜி கேஸை எடுத்து அதை லிக்விடாக மாற்றி, எல்என்ஜி கேஸ் இருக்குது அந்த கேஸை நீங்கள் ஹை ப்ரெஷரில் கூல் பண்ணும்போது அந்த வாயு லிக்விடாக மாறிவிடும். அதுதான் எல்என்ஜி. அந்த லிக்விடை பெரிய பெரிய டேங்க்கில், ஸ்டோரேஜ் டேங்க்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுவும் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இருக்குது. அதாவது கச்சா எண்ணெய் போல் இவங்க கடலுக்கு அடியிலேருந்து கேஸ் எடுக்கிறாங்க. அந்த கேஸை இங்கே லிக்விடாக மாற்றி ஸ்டோர் பண்ணுறாங்க. அதை தான் அந்த லிக்விடாக மாற்றுறாங்க இல்லையா, அதை உலகம் முழுவதும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. நம்ம ஊர்லையும் கூட எல்என்ஜி சப்ளை இருக்குது. இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கும் சில வாகனங்களுக்கும் கூட எல்என்ஜியை பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் இருந்தாலும் பெரிய அளவில் சிஎன்ஜியை வாகனங்களுக்கு பயன்படுத்துறத நம்ம பார்க்குறோம். சரிங்க சார், அப்போ ஈரானுக்கும் கத்தாருக்கும் பொதுவானது இது இல்லையா, அதை பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நடுவில் கோடு கிழிக்கிற மாதிரி, இந்த பக்கத்து ஊட எனக்கு, அந்த பக்கத்து ஊட உனக்குங்கிற மாதிரி. அப்போது இந்த பக்கம் கத்தாருடைய கிணத்துல பற்ற வச்சா அது ஈரானையும் தானங்க சார் பாதிக்கும். அப்போ ஒரே கிணத்துல மேலே வேணால் நீங்கள் செவரு கட்டிக்கலாம், அதே கிணத்துலேருந்து நீயும் தண்ணி எடுக்கிறேன், நானும் தண்ணி எடுக்கிறேன், எனக்கு உனக்கு சண்டைன்னா என் பக்கத்து கிணத்துல நான் விஷத்தை ஊற்றுனேன்னா உனக்கும் தானே அது பாதிப்பு, அதே தண்ணி தானே 2 பேரும் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 100க்கு 100 சரியாக தான் கேட்குறீங்க. இந்த கேஸ் படுகையில் இப்பொழுது தீ பயங்கரமாக பற்றிக்கிட்டு கொழுந்து விட்டு எரியுது. நீங்கள் நினைக்கிறது சரிதான், நீங்கள் கேட்குறதும் சரிதான் நண்பர்களே. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேஸ் படுகை இருக்குது இல்லையா, அதில் கத்தார்
அப்படியே லட்சக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்திருக்குது. ஈரான் பல தசாப்தங்களாக அதன் மீது சாங்ஷன்ஸ் இருந்ததுனால அது பெரிய அளவில் அந்த நேச்சுரல் கேஸ் படுகையிலேருந்து பெரிய அளவில் எடுக்கல. ஆனாலும் ஈரானும் எடுத்து அதை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை பாருங்க, அப்படி உட்கார்ந்துக்கிட்டு கண்ணாடி கூட்டுக்குள்ள கல்லெறிஞ்ச மாதிரி ஈரான் கத்தாரின் மீது நான் தாக்குதல் நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிச்சு அப்படிங்கிறதான் உண்மை. இப்பொழுது கத்தார் பகுதியில் இந்த எல்என்ஜி கிணறுகளும் எல்என்ஜி கிடங்குகளும் பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது நண்பர்களே. இன்றைக்கு அதை அணைச்சிட்டாங்கன்னா கூட அதை ரிப்பேர் பண்ணி நார்மலாக பழையபடி உலகத்துக்கு கேஸ் வர்றதுக்கு 2 வருஷம் ஆகுங்கிறாங்க. அந்த அளவுக்கு சேதாரம் ஆகி இருக்குது. ஆனால் இன்னும் அங்கே தீ கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் சேதாரம் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த சம்பவம் நடந்த உடனேயே உலகமே ஆட்டம் கண்டுருச்சு. அங்கே தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே ஐரோப்பிய நாடுகளில் எல்என்ஜியுடைய விலை 50% ஏறிடுச்சு நண்பர்களே. இதனால கச்சா எண்ணெய் விலையும் மேலும் ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கும் பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே நம்மளுடைய பெட்ரோல், டீசல், கேஸு இதனுடைய பயன்பாடு பார்த்தோம்னா அதில் 80% நாம் இறக்குமதி தான் செய்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால அது விலையேறிச்சு அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் அடி வாங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதை முடிஞ்ச அளவுக்கு அந்த எஃபெக்டை சரி பண்ணுறதுக்கு தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் படாத பாடுபட்டு இருக்கிறாரு. எந்தெந்த நாடுகளிடம் பேச முடியுமோ அந்தந்த நாடுகளிடம் பேசி அங்கே இருந்தெல்லாம் நாம் இப்போ குக்கிங் கேஸு, க்ரூட் ஆயில்னு வாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா கிட்ட பேசி ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து குக்கிங் கேஸை இப்போ வாங்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிறோம் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவிடம் இருந்தும் இப்பொழுது குக்கிங் கேஸ் வாங்கிறதுக்கு இந்தியா ஒப்புதல் வழங்கி இருக்குது. அமெரிக்காவிலிருந்து அடுத்த சில நாட்களுக்குள்ளாக குக்கிங் கேஸ் எல்பிஜியை ஏற்றிக்கிட்டு கப்பல்கள் கிளம்பும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போர் முடிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஏழை மக்களுக்கு வயிற்றுல இடியா இறங்கி இருக்குது ட்ரம்புடைய அஃபீஷியல்ஸ் வெளியிட்ட பத்திரிகை செய்தி. நேற்று அமெரிக்க அதிபருடைய வெள்ளை மாளிகையுடைய பேச்சாளர் இருக்கார் இல்லையா, அவர் வெளியிட்ட ஒரு செய்தியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த போர் குறைந்தது 7 முதல் 9 மாதங்கள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவு நாள்லாம் நீடிச்சுது அப்படின்னா கச்சா எண்ணெய் விலை எங்கேயோ எகிரிரும் அப்படிங்கிறதான் உண்மை. இது கூடிய சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறது தான் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வேண்டிக்கிறது. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த 2 நாட்களாக பயங்கரமான மிரட்டல் விட்டுக்கிட்டு இருந்தார். யாருக்கு? நேட்டோ நாடுகள், அதாவது ஐரோப்பிய நாடுகள், ஜப்பானு, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு. எதுக்குன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குது இல்லையா, அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்காக நீங்கள்லாம் உங்களுடைய கடற்படை கப்பல்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு நேட்டோ நாடுகள் மறுத்துருச்சு. இங்கிலாந்தும் ஸ்பெயினும் தனியாக தெளிவாகவே மறுத்தாங்க. அதற்கு பிறகு ஜப்பானு, சவுத் கொரியா, அப்புறம் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் எல்லாமே மறுத்துருச்சு. இதில் ஜோக் என்னன்னா, அமெரிக்கா தன்னுடைய நம்பர் 1 எதிரின்னு சொல்கிற சீனா கிட்டையே ட்ரம்ப் இந்த உதவியை கேட்டிருக்கிறாரு. அதுக்கு சீனாவும் நேற்று மறுத்ததை பார்த்தோம். நாங்கள் இந்த போரை தொடங்கலை, எங்களுக்கும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள்லாம் அப்படிலாம் நாங்கள் அனுப்ப முடியாது, மாறாக இந்த போரை உடனடியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர்ற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி சீனா தெளிவாகவே சொல்லிருச்சு. அதற்கு பிறகும் கூட ட்ரம்ப்பால் அதை தாங்கவே முடியல, திட்டிட்டு இருந்தார் நேட்டோ நாடுகளையும், ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை. இன்றைக்கு அதிகாலை நமக்கு கிடைச்சிருக்கிற செய்தி என்னன்னா, நேட்டோ நாடுகள், ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் எல்லாம் கூட்டாக இணைந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க யார் யார் போர்க்கப்பல் அனுப்புவோம், யார் யார் எத்தனை போர்க்கப்பல் அனுப்புவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக சொல்லலை. இன் பிரின்சிபல் நாங்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ட்ரம்ப்பை கொஞ்சம் கூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க நண்பர்களே. ஆனால் தயவுதாட்சியமே இல்லாமல் அமெரிக்கா ஈரானின் மீது நடத்துகிற தாக்குதல்களும் அதற்கு ஈரான் நடத்துகிற எதிர் தாக்குதல்கள், அதாவது சம்பந்தமே இல்லாத கல்ஃப் நாடுகள் மீதெல்லாம் துபாய் மேலே, யுஏஇ மேலேன்னு ஈரான் நடத்துகிற இந்த மனிதநேயமற்ற தாக்குதல்கள்
உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்தால் தான், இந்த போர் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்தால் தான் உலகமே நிம்மதி பெருமூச்சு விட முடியும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.